வணக்கம் மக்களே. பிபி சுகர் இருக்கிறவங்க முதல் நிறைய நோய்கள் தீரணும் அப்படின்றவங்க வரைக்கும் மரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம். அந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாமா? சரி வாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனோட வந்து சேர்ந்துரும். சரி வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். பிபி சுகர் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணுமா? கிடையாதுங்க. மரவள்ளி கிழங்கு ஒரு வேர்களில் ஒன்றான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூமி கடையில் புதஞ்சு நமக்கு கிழங்கு வகைகளாக காணப்படக்கூடியது. அதை ஸ்டீம் பண்ணி அதாவது வேக வைத்து சாப்பிட்டா எவ்வளோ நன்மைகள் தெரியுமா? ஸோ மரவள்ளி கிழங்கு எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய பிடித்த உணவு. இல்லாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வாங்கி சாப்பிட்ருங்க. ஸோ மக்களே, 100 கிராம் சமைத்த மரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய ஊட்டசக்திகள்: கலோரிகள் 191 கிராம், புரதம் 1.5 கிராம், கொழுப்பு 3 கிராம், கார்போஹைட்ரேட்டுகள் 40 கிராம், ஃபைபர் 2 கிராம், வைட்டமின் சி தினசரி வேண்டிய மதிப்பில் 20%, தாமிர சத்து 12%, தயமின் 7%, போலேட் 6%, வைட்டமின் B6 6%, பொட்டாசியம் 6%, மெக்னீசியம் 5%, நியாக்சின் 5%. ஸோ வைட்டமின் சி நிறைவாக இருக்குது. இது வந்து ஆக்சிஜனேற்றியாக செயல்பட வேண்டிய முக்கிய வைட்டமின் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை வந்து கொலாஜன் உற்பத்தி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுத்த செய்து, தாமிரம் நிறைவாக உள்ளதுனால இது வந்து நரம்பியல் கடத்தி மேம்படுத்துது, ஆற்றலாக வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரும்பு சத்து, வளர்சிதை மாற்றம் மற்றும் உடல் செயல்பாடுகளுக்கு தேவையான கனிமம் எல்லாமே வந்து இது கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உருளைக்கிழங்கு போன்ற மரவள்ளி கிழங்குலையும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. 1 கப் மரவள்ளி கிழங்குல 558 மில்லிகிராம் அளவு பொட்டாசியம் இருக்குது. இது தினசரி அளவில் 16% முதல் 21% ஆகும். பொட்டாசியம் வந்து இரத்த அழுத்த அளவை வந்து குறைக்கிறது, மேலும் இரத்த அழுத்தத்தை அதிகரித்து சோடியம் உட்கொள்ளலை வந்து சமநிலைப்படுத்தவும் வந்து செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியமான எடை பராமரிப்பை விரும்பினா மரவள்ளி கிழங்கு உதவும். இது வந்து அதிக கலோரி கொண்டிருந்தாலும் ஆரோக்கியமான குடல் பாக்டீரியாவை ஊக்குவிக்கும் நார்சத்து மற்றும் எதிர்ப்பு மாவு சக்திகளை வந்து அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. குடல்ல இருந்து வெளிப்படும் நச்சுகளை உறிஞ்சி செரிமான மண்டலத்தை மேம்படுத்துகிறது. இது வேர் காய்கறி என்பதனால இதில் உள்ள நார்சத்து, உப்பு, இனிப்பு மற்றும் அதிக கொழுப்புள்ள உணவுக்கான பசியை குறைக்கிறது அப்படின்னு வந்து ஆய்வுகள் காட்டுது. இது வந்து திருப்தியான உணர்வுகளை வந்து பார்த்திங்கன்னா இது விளக்குது. ஸோ அது மட்டும் கிடையாது, மரவள்ளி கிழங்குல வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ஸ்டார்ச் இருக்குது. இது கரையக்கூடிய நார்சத்து பண்புகளை கொண்டிருக்கு. இந்த எதிர்ப்பு திறன் கொண்ட மாவு சத்து அதிகமுள்ள உணவுகள் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் பயனளிக்கும். இவை வந்து குடலில் உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களுக்கு வந்து உணவளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் செரிமானம் மேம்படும், வளர்சிதை மாற்றம் மேம்படுவதனால உடல் பருமன், நீரிழிவு நோய் அபாயத்தை குறைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆய்வுகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ காயங்கள் விரைவில் குணமாவதை ஊக்குவிக்க மரவள்ளி கிழங்கு உதவும். இதில் வைட்டமின் சி இதற்கு வந்து பார்த்திங்கன்னா உதவுது. 1 கப் மரவள்ளி கிழங்குல 44.4 மில்லிகிராம் கொண்ட மரவள்ளி கிழங்கு பெரியவர்களுக்கு தினசரி வேண்டிய வைட்டமின் சி உடைய அளவில் 50% அளிச்சிருது. ஸோ உடலில் தோல் திசுக்களில் உள்ள கட்டமைப்பு கூறுகளில் முக்கியமான கொலாஜன் நிறைவாக வந்து கொண்டு இருக்கு. வைட்டமின் சி கொலாஜனுக்கு வந்து இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைட்டமின் சி உடலில் நிறைவாக இருந்தால் தன்னைத்தானே சரி செய்யும் திறனை வந்து கொண்டு இருக்கும். அதோடு வைட்டமின் சி உடலால் உற்பத்தி செய்ய முடியாது என்பதனால உணவு மூலமே பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கு மரவள்ளி கிழங்கு ரொம்பவே பயன்படுது. ஸோ மக்களே, மரவள்ளி கிழங்கு நிறைய விஷயங்களுக்கு பயன்படுறதுனால நம்மளுடைய உணவில் அதிகமாக சேர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது போன்ற நிறைய அற்புதமான தகவல்கள் இருக்குது. உடனுக்குடன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.